ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 2 ஏப்ரல் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், மஹிந்திரன் மஹிந்திரா, பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஹெச்எல் டெக்னாலஜிஸ், கொட்டக் மஹிந்திரா, ஹீரோ மோட்டோகார்ப் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக சரிஞ்சிச்சுது. கிரிப்டோ, க்ரூடு, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. ஸோ நேற்றே சொன்ன மாதிரி நிஃப்டி நெகட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னு நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்துச்சு. 22,500 பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதால் இன்னும் 22,500 கிராஸ் பண்ண முடியல. டூரிங் த டே, அதாவது இன்ட்ராடேயில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வொலட்டைலாக இருந்துச்சு. ஒரு 60-70 பாயிண்ட்ஸ்லாம் கூட கீழே போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி ஓரளவு 8 பாயிண்ட் மட்டும் நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. பட்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி 88 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக தான் காட்டுது. ஸோ நாளைக்கும் மார்க்கெட் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவல் 22,300 இப்போது 22,000க்கு போயிருச்சு. சப்போர்ட் லெவல் கூட கொஞ்சம் இறங்கிருச்சு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டில் 22,500 இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ரொம்ப நல்ல பெரிய குட் நியூஸ் வந்தால் மட்டும்தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி 22,500 இது கிராஸ் பண்ணும். 23,000க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கப்புறம் தான் அமையும். அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் 44 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் டாடா சன்ஸ் ஐபிஓ வராது அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸு அமைஞ்சதுனால டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே அடித்து வீழ்த்தப்பட்டுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே கீழே போய் ஒரு 3 மந்த் லோவுக்கெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா டாடா சன்ஸ் ஐபிஓக்கு வந்துச்சுன்னா அது டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸுக்கு ரொம்பவே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்பட்டதுனால இது நல்லாவே ரேலி ஆகிட்டு இருந்துச்சு அந்த ஹோப்பில். பட் அது ஐபிஓ வராது அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த ஹோப் எல்லாமே உடஞ்சதுனால டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லோரும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட ஒரு இம்பேக்டில் அது 3 மாதம் லோ கூட போயிடுச்சு. இப்போ அது ஒரு நல்ல ப்ரைஸில் இருக்கிறதா எல்லா ட்ரேடர்ஸுமே நம்புறதுனால கொஞ்சமாக அதில் ரேலி போயிட்டுருக்குது. அப்புறம் மஹிந்திரன் மஹிந்திரா பார்த்திங்கன்னா ஒரு 56 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மார்ச் சேல்ஸ் ரிப்போர்ட் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா டோட்டல் சேல்ஸ் 4% போன இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஏறக்குறைய 68,413 யூனிட்ஸ் அவங்க விற்றுருக்குறாங்க. அதனால் இது ரேலி ஆகிருக்குது. அப்புறம் பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா ரேலியாக காட்டுச்சு. 233 பாயிண்ட் ரேலி ஆகிருந்துச்சு. அதுக்கும் ரீசன் அவங்களோட மார்ச் சேல்ஸ் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த டேட்டானால் பஜாஜ் ஆட்டோவும் ரேலி ஆச்சுது. அப்புறம் ஹெச்எல் டெக்னாலஜிஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 49% ஸ்டேக்கை ஏற்கனவே ஸ்ட்ரீட் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் கூட ஜாயின் வெஞ்சரில் வச்சுருந்தாங்க. அதை இப்போ செல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இந்த குவார்ட்டருக்கு ரிசல்ட்டை ரொம்ப வீக்காக போஸ்ட் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதுவும் ஒரு காரணம் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் விழுந்ததுக்கு. ஏன்னா ரிசல்ட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு கம்பெனிஸ்க்காக. ஸோ அதனால் இதோட ரிசல்ட்டும் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் இதோட ரிசல்ட் வீக்காக வரும்னு ரொம்பவே நம்புறதுனால அது கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. அப்புறம் கோட்டக் மஹிந்திராவை பார்த்திங்கன்னா ஒரு 33 பாயிண்ட் விழுந்திருக்குது. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 2 வீக்காகவே ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்திருக்குது. அப்புறம் ஹீரோ மோட்டோகார்ப்பை பார்த்திங்கன்னா ஒரு 119 பாயிண்ட் விழுந்திருக்குது. மிச்சம் எல்லா ஆட்டோ கம்பெனிஸுமே நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணுறப்போ ஹீரோ மோட்டோகார்ப்பு பார்த்திங்கன்னா 2 வீலர் சேல்ஸ் 5.56% விழுந்திருக்குது ஓவரால் சேலில். ஸோ இந்த 2 வீலர் சேல் மார்ச்சில் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சதுனால ஹீரோ மோட்டோகார்ப் சரிஞ்சிருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் ஒரு 384 பாயிண்ட்டும், S&P 500 ஒரு 32 பாயிண்ட்டும், நாஸ்டாக் ஒரு 147 பாயிண்ட்டும் வீழ்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் டேட்டா இருந்துச்சு. யூஎஸ் மேனுஃபேக்சரிங் டேட்டா அது பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது
இன்ஃப்ளேஷனுக்கு கொஞ்சமே அதாவது இன்ஃப்ளேஷன் குறைக்க விரும்புகிற ஃபெட்டுக்கு வந்து இது கொஞ்சமே நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆயில், ட்ரெஷரி ஈல்டு எல்லாமே வந்து நல்லா ரேலியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து டெஸ்லாவும் பார்த்திங்கன்னா Q1 டெலிவரிஸ் வந்து ரொம்ப வீக்காகவே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே சேர்த்து யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு விழ வச்சிருச்சு. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா அது ஒரு 3508 பாயிண்ட் வந்து விழுந்து 66,885 பிட்காயின் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அது எதனாலும் பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ் மேனுஃபேக்சரிங் டேட்டா கொஞ்சம் மோசமாக, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஸ்ட்ராங்காக வந்தது. அப்புறம் லிக்விடேஷன் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குது பிட்காயினில். அதுவும் ஹால்விங்கும் வந்து ரொம்ப நெருங்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து கிரிப்டோவையும் விழ வச்சிருச்சு. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா 88.95க்கு போயிடுச்சு. 1.53 போயிடுச்சு. 1.75% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். பிரெண்ட் வந்து $88 மேலே போச்சுன்னா அது இந்தியாவில் இருக்கிற ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ பிரெண்ட் பார்த்திங்கன்னா $88 மேலே போயிடுச்சு. இது இந்தியாவோட ஆயில் கம்பெனிஸையும் பாதிக்கும். அப்புறம் வந்து இது ஏன் இந்த அளவுக்கு ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக டென்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு போயிருக்கிறதுனால ஆயிலோட சப்ளையில் வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலான்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனும் பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் வந்து மறுபடியும் தாக்கியிருக்காங்க. எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ்ன்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஆயில் ரிஃபைனரிஸ், அப்புறம் ஆயில் ஸ்டோரேஜஸ், இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து இவங்க வந்து தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து மறுபடியும் பிரெண்ட்டுக்கு கூட கொஞ்சம் நெகட்டிவான விஷயந்தான். ஆயில் சப்ளை இது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதனாலேயும் பிரெண்ட் வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆகிருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து ஒரு 40 பாயிண்ட் ரேலி ஆகி 22,297 இருக்குது கோல்டு ஒரு அவுன்ஸு. ஒரு அவுன்ஸ் வந்து $2,297 போயிடுச்சு. ஏறக்குறைய $2,300 வந்து கோல்டு நெருங்கிட்டு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த மிடில் ஈஸ்ட்டு பிரச்சனையும் யுக்ரைன் வந்து ரஷ்யாவில் அந்த தாக்குதல் பண்ணியிருக்காங்கள. ஸோ இதுவும் சேர்ந்து தான். ஏன்னா இந்த மாதிரி போர்க்காலங்களில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஹையர் ஆகிட்டுருக்கப்போ, இந்த மாதிரி எஸ்கலேட் ஆகிட்டுருக்கப்போ இந்த மாதிரி கமாடிட்டிஸ் கோல்டு, சில்வர் எல்லாமே விலை ஏறுறது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.